இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களோட பொழுதுபோக்கு அம்சங்கள்ல ஒன்னா சின்னத்திரை சீரியல்கள் விளங்குது. அதுலயும் சன் டிவி சீரியல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பேராதரவை பெற்றுட்டு வருது. அந்த வகையில சன் டிவில ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில பிரபலமான சீரியல்கள்ல ஒண்ணு நாதஸ்வரம். இயக்குனர் திருமுருகன் இயக்கத்துல சன் டிவில ஒளிபரப்பான தொடர் தான் நாதஸ்வரம். இந்த தொடர்ல பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த தொடர் குடும்ப உறவுகளோட கதையை மையமா கொண்டிருந்தது. இந்த தொடர் 5 ஆண்டுகளுக்கு மேலா ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வந்தது. மேலும் இந்த சீரியல்ல மகேஷ் அப்படின்ற கதாபாத்திரம் மூலமா சின்ன திரையில மக்கள் மத்தியில பிரபலமானவங்க நடிகை ரேவதி தாமோதரன். இதை அடுத்து அவங்க கல்யாண வீடு அப்படின்ற தொடர்லயும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க திருமணமாகி குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டாங்க. குழந்தைகளுக்காக சின்ன திரை தொடர்ல இருந்து ரேவதி பிரேக் எடுத்தாங்க. தற்பொழுது இவங்க நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில சமீபத்துல பிரபல சேனல் அவங்க கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க குடும்பத்துல யாரும் மீடியா பின்புலம் கிடையாது. மதுரையில வடிவுடையம்மாள் மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு விளம்பரத்துல நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அங்க இருந்து தான் ஷார்ட் பிலிம்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கே ஆக்டிங் மேல ஆர்வம் வந்திருந்தது. அதனால ஆடிஷன்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். திரும்பவும் ஆடிஷன் மூலமா தான் சுந்தரபாண்டியன் படம் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அப்போதான் நாதஸ்வரம் சீரியல் வாய்ப்பும் அமைஞ்சிருந்தது. எங்க வீட்டுல நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே திட்டினாங்க. அம்மாவும் அக்காவும் தான் உனக்கு ஆர்வம் இருந்தா நீ முயற்சி பண்ணு, இப்போதைக்கு அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நாதஸ்வரம் தொடர்ல நடிக்கும் பொழுதுதான் நான் நடிக்கிறேன் அப்படின்னு என்னோட அப்பாவுக்கு தெரிய வந்தது. அந்த சமயம் அப்பா கொஞ்சம் கோபமா இருந்தாரு. அதுக்கப்புறம் சமாதானமாகிட்டாரு. நாதஸ்வரம் சீரியல்ல மகேஷ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சேன். எனக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த கதாபாத்திரத்துல 4 பேர் நடிச்சிருந்தாங்க. 5வது ஆளா தான் நான் நடிச்சேன். 6 மாசம் அந்த சீரியல்ல நான் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதோட நான் சீரியலுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்ல நடிச்சிருந்தேன். எனக்கு பெரிய அளவுல நடிப்பு பத்தி எல்லாம் தெரியாது. நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் அமைதியான கதாபாத்திரம் அப்படின்றதுனால முதல் 6 மாசம் எப்படியோ அழுதுகிட்டே சமாளிச்சுட்டேன். அடுத்தடுத்து அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. எல்லாரையும் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தது. என் முகத்துல கோபமே வராது. ஆனா அந்த டைலாக் ரொம்ப கோபமா பேசுற மாதிரி எல்லாம் இருக்கும். எங்க யூனிட்ல எப்பவும் ஒரு நாள் 6-7 சீன் எடுத்துடுவாங்க. அன்னைக்கு நான் திட்டுற மாதிரி ஒரு சீனை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஸ்பாட்ல இயக்குனர் திருமுருகன் சார் வர இல்ல. என் மேல கோபப்பட்டாங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. நமக்கு நடிப்பு வரல, நம்மளால ஏன் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இயக்குனர் சார் போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதாபாத்திரத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகுதான் கேரக்டராகவே என்னை மாத்திக்கிட்டேன். நாதஸ்வரம் சீரியலுக்கு அப்புறம் கல்யாண வீடு தொடர்ல நடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வேற வாய்ப்பு எதுவுமே வரல. மேலும் ஒரு விளம்பர படத்தின் பொழுது என் கணவரை சந்திச்சேன். அதுக்கப்புறம் மருத்துவமனையில அவரை சந்திச்சேன். 2 பேரும் மீடியாவில இருக்கிறதுனால யதார்த்தமா போன் நம்பரை பகிர்ந்துகிட்டோம். அப்படியே பேச ஆரம்பிச்சு 2 பேருக்கும் காதல் மலர்ந்திருந்தது. 2 பேர் வீட்லயும் பேசி புரிய வச்சு சம்மதம் வாங்கி திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எனக்கு 2 குழந்தைகளும் பையன்தான். சிசரியன் பண்ணி 30 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போனோம். திடீர்னு ஒரு நாள் வயிறு வலிக்குதுன்னு அழுத அப்படின்றதுனால மருத்துவமனைக்கு போனோம். 24 மணி நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. என் மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பார்க்காத இழப்பு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் இல்ல அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுனதே கிடையாது. அவன் என்னோட தான் இருக்கான் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.